தாலி கட்டுறாங்க ஜி. தாலி கட்டுறப்ப ஏஞ்சி 3 முடிச்சு போடுறாங்க. 3 முடிச்சு நிறைய இடத்துல போடுறாங்க, முடிச்சுக்கள் போடுறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இயற்கையாக பார்த்திங்கன்னா இந்த உலகம் 3 விதமான இயங்கிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா, ஒரு ஆக்கல் சக்தி, ஒரு காத்தல் சக்தி, ஒரு அழித்தல் சக்தி. உலக இயக்கமே அப்படி தான், ஆக்கல், காத்தல், அழித்தல். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஜிஓடி, காடு, ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டெஸ்ட்ரக்ஷனுங்கிறாங்க. அரபு மொழியில் பார்த்தோம்னா அலிஃபு லா மீம், அலிஃப் லா மீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தை குறிக்கிறது தான். இப்போ மேரேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து முழுமையாக இணையணும். அது அவருடைய வாழ்க்கை. எப்படி முழுமையாக எழுதுனா, இந்த 3 பாதம் இருக்குல்ல, உற்பத்தி ஸ்தானம் இருக்குது, காத்தல் ஸ்தானம் இருக்குது, அதுக்கடுத்து மன சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது பூரா இருக்குது. நம்ம அதை அழிக்கணும்னு வச்சுருக்கிறாங்க. பட் என்னென்னா மாற்றம்னு அர்த்தம். இந்த 3 விதமான விஷயம், இந்த 3 விதமான விஷயமும் என்னவாகணும், ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறணும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா 3 முடிச்சு போடுறாங்க. இதில் எப்படின்னா, கீழே உள்ளது பார்த்திங்கன்னா தொப்புலேருந்து கீழே மூலாதாரம்னு சொல்லுவோம், கடைசி எலும்பு, அது வரைக்கும் உள்ளது வந்து அதாவது பிரம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உற்பத்தி ஸ்தானம். அடுத்து நம்ம நேவலேருந்து கழுத்து வரைக்கும் இயங்குற ஹார்ட்டு, லங்ஸ் எல்லாம் இயங்குது இல்லை, மூமெண்ட். அப்போ இது வந்து காற்றல், இதுதான் நம்ம உடம்பு வந்து காத்துட்ருக்கு. இதை வந்து விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து சிவகிரந்தி, ஏன்னா அது நெருப்பு கோலம், எல்லாத்தையுமே இயக்கிறதும் மாற்றங்கள் வைக்கிறதும் அழிக்கிறதும் அதுக்குரியது. அப்போ 3 கிரந்திகள், பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, சிவகிரந்தி இப்படின்னு 3 கிரந்தியுமே ஒன்றாக்கி தான் என்ன பண்ணுறோம், அதை அந்த முடிச்சு போடுறப்போ அதுக்கும் முறை இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை காலப்போக்கில் என்ன வாக்கிடுச்சு, அது மாறிக்கிடுச்சு. அந்தந்த சமுதாயம், அந்தந்த மதங்கள் வேறு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. 3 முடிச்சுன்னா இதுதான் அர்த்தம். எப்போதும் பிரியாமல் ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுக்காண்டி போடக்கூடிய முடிச்சு 3 முடிச்சு. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.